நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே ஒரு 3 தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின் அவர், உன் ஜீவன் தப்பி ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 பாயிண்ட்ல கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். 1, பின்னிட்டு பார்த்தாள். 2வது, பின்னிட்டு போனாள். 3வது, பின்வாங்கி போனாள். ஃபர்ஸ்ட், ஆண்டவராகிய தேவன் லோத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின், தேவதூதர்கள் சோதோம் கொமோரா என்கிற பட்டணத்தை தேவன் அழிக்கும்படி தேவதூதர்களை அனுப்புகிறார். இந்த சோதோம் கொமோரா ரொம்ப பாவம் நிறைந்த ஒரு இடமாய் இருந்தது. ரொம்ப மோசமான பாவம், சொல்ல முடியாத ஹோமோசெக்ஸ். அந்த பட்டணத்திலே பயங்கரமான ஓரின சேர்க்கை, தவறான ஒரு உல்லாசமான வாழ்க்கை அங்கே சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருந்ததினால ஆண்டவர் 2 தூதர்களை அனுப்பி அந்த பட்டணத்தை அழிப்பதற்காக தேவதூதனை அனுப்புகிறார். நீங்கள் அதே அதிகாரத்தில் 19 நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 19:1 அந்த 2 தூதரும் சாயங்காலத்தில் சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு போய் அவர்களை தன் வீட்டுக்குள்ளே வர வைத்து அவர்களுக்கு விருந்து கொடுத்தான். அவர்களுக்கு விருந்து பண்ணி அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்தின் மனிதர்களாகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் 4 திசைகளிலும் இருந்து வந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரியில் உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நல்ல கவனிக்கணும். 5வது வசனம், இந்த ராத்திரியிலே உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படி அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா. ஆண்கள் சொல்றாங்க, அந்த 2 ஆண்களையும் வெளியே கொண்டு வா, அந்த 2 ஆண்களோடு நாங்க சேரணும்ன்றான். அவ பாவம் எவ்வளவு உச்சகட்டத்தில் இருக்கிறது. அந்த பாவத்தின் நிமித்தமாக தான் கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும்படியாக வானத்தில் இருந்த அக்கினி கந்தக அக்கினி கீழே அக்கினி கொட்டி அந்த பட்டணத்தை அழிக்கும்படி தேவன் சித்தமானார். ஆனால் அந்த பட்டணத்திலே ஒரு நீதிமான் இருந்தான். அவன் பேர் தான் லோத். லோத்துக்கு 2 மகள், மனைவி, சிறிய குடும்பம். இவங்களை தான் வீட்டில் சேர்த்து உணவு கொடுத்ததுனால, பராமரிச்சதுனால, நீதிமானா இருந்ததுனால, அந்த அழிப்பதற்கு முன்பாக அந்த அழிவிலிருந்து அவர்களை தப்புவிப்பதற்காக ஆண்டவர் திட்டமிட்டு 17ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீ என்ன செய்ய போற? 15ல, கிழக்கு விளக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் இருந்து நீ அழியாதபடி எழுந்து உன் மனைவி, இங்க இருக்கிற உன் 2 குமாரத்திகளை அழைத்து கொண்டு போ என்று சொல்லி துரிதப்படுத்துகிறான். நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பட்டணத்தை நாங்க அழிக்க போகிறோம். அதனால நீங்க எங்களுக்கு வீட்டுல சேர்த்து எங்களுக்கு உணவு கொடுத்து விருந்து கொடுத்து நீதிமானா இருந்ததுனால உங்க குடும்பத்தை நாங்க காப்பாற்ற விரும்புகிறோம். அதனால நீங்க சீக்கிரமா அழிக்கிறதுக்கு முன்னாடி நீ வெளியே போ. ஆனாலும் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வசனத்துல, அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே. நல்ல கவனிங்க, ஒரு பட்டணத்தை அழிக்கிறார்னா அந்த பட்டணத்துக்குள்ள ஒரு வீடு இருக்குது, அவனுக்கு உடைமைகள் இருக்குது, அவனுக்கு உடை இருக்கிறது, அவனுக்கு பொருட்கள் இருக்கிறது, அவன் சம்பாதித்த சொத்துக்கள் அந்த வீட்டில் இருக்குது. அவனுடைய மனம் எப்படி வேதனை அடையும்?
ஒரு பூமி எதிர்ச்சி 6.5 ஹெக்டேர் அளவுல ஒரு சிறிய நிலநடுக்கம் வந்தாவே ஐயோ என் வீடு என் பிள்ளைங்க அப்படின்னு கதறோம். ஆனா வானத்திலிருந்து அக்கினியை, கந்தக அக்கினியை ஊற்றி அந்த பட்டணத்தை அழிக்க போகிறார். அவன் தாமதிக்கிறான். ஆனா அவனை எப்படியாவது சீக்கிரம் வெளியே கொண்டு போகணும். ஆனா கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையும் 2 குமாரர்களை பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். கவனிங்க பிரியமானவர்களே, அந்த குடும்பத்தை ஃபுல்லா சேவ் பண்றாங்க. அழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பட்டணத்துல இருந்து வெளியில கொண்டு போறாங்க. அவர் சொல்றாரு, உன் ஜீவன் தப்பி ஓடிப்போ. ஃபர்ஸ்ட் சொல்றாரு, உன் ஜீவன் தப்பி ஓடிப்போ. நீ இந்த சமபூமியில எங்கேயும் நிக்க கூடாது. இந்த அழிக்க போகிற இந்த அழிவை நீ பார்க்க கூடாது. அதனால நீ ஓடிப்போ, அழிவிலிருந்து ஓடிப்போ. சில நேரத்துல நம்மை சுற்றி இருக்கிற இடம் பாவம் நிறைந்த இடமா இருக்கலாம். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பாவம் நிறைந்தவர்களா இருக்கலாம். ஆண்டவர் சொல்ற, அவளை விட்டு ஓடிப்போ. அவர்களோடு கலவாதே, அவர்களோடு சேராதே, அவர்களோடு இருக்காதே, விட்டு ஓடிப்போ. பின்னிட்டு பாராதே, திரும்பி பார்க்காத, திரும்பி பார்த்திராத என்றார். கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு சொன்னால் அதை கீழ்ப்படியணும். ஏன், எதற்கு கொஸ்டின் கேட்க கூடாது. நிறைய பேருடைய ஆசீர்வாதத்தை இழந்ததுக்கு காரணம் கொஸ்டின் கேட்கிற, கேள்வி கேட்கிற ஒரு குணம் நம்ம கிட்ட இருக்கும். கேள்வி கேட்கறது என்னத்துக்கு, ஏன், என்ன விஷயம். கர்த்தர் சொல்றாருன்னா அதை நம்ம கீழ்ப்படியணும். ஏன்னு கேட்க கூடாது. அழிவு இருக்கிறதுனால தான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறார். உன் கையை பிடிச்சிட்டு வெளியில கொண்டு போய் விடுறாரு, ஹெல்ப் பண்றாரு. ஓடு, பின்னிட்டு பாராத, கொஞ்சம் தூரம் கொண்டு வந்து விடுறார். நீ பக்கத்திலேயே ஓடுன்னா பயந்துருப்ப. அதனால உனக்கு தேவதூது உன் மேல ஆண்டவர் வச்சு இறக்கத்தினால கொஞ்சம் தூரம் அவனை கொண்டு போய் விடுறார். பின்னிட்டு பார்க்காத. தேவதூதர்கள் சொல்றாங்க, பின்னிட்டு பார்க்காத, அந்த சமபூமியில் இல்லாத, பார்க்காத, நிக்காத, மலைக்கு ஓடிப்போ, உன்னை நான் காப்பாற்றுவேன்னு சொல்றேன். அதே போல அவங்க போறாங்க. இப்போ 26வது வசனம், 24. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியும் வருஷிக்க பண்ணி. ஆண்டவர் எப்படி அளிக்கிறாரு? வானத்திலிருந்து எதை அனுப்புறாரு? கந்தக அக்கினி வருஷிக்க பண்ணி அந்த பட்டணத்தையும் அந்த சமபூமி அனைத்தையும், அந்த பட்டணங்களில் எல்லா குடிகளையும் பூமியின் பெயர்களையும் அழித்து போட்டது. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். இப்பதான் முதல் பாயிண்ட் வர்றேன். பின்னிட்டு பார்த்தாள். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை அழைக்கும் பொழுது சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். நீ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும்னு சில வழிமுறைகளை நம்ம கற்றுக் கொடுப்பார். டோன்ட் டர்ன் பேக். பார்க்காதன்ற போது நீ பார்க்க கூடாது. கோ ஸ்ட்ரைட்னா நீ ஸ்ட்ரைட்டா தான் போகணும், பார்க்க கூடாது. ராணுவத்துல போய் பயிற்சி எடுக்கிறவங்கள போய் பாருங்க. அபோட் டர்ன் அப்படின்னா அவங்க என்ன செய்யணும்? திரும்பணும். கோ ஸ்ட்ரைட். அவங்க மார்ச் போயிட்டு ஸ்ட்ரைட் அப் நிக்கணும். அந்த ஆர்டர் என்ன சொல்றாரோ அந்த ஆர்டர் படி அவங்க டர்ன் பண்றது தான் அவங்க வேலை. அபோட் பண்ணும்போது நீ நேரா போனா நீ அன்ஃபிட். நீ நேரா போகும்போது நீ அபோட் பண்ணா நீ அன்ஃபிட். தகுதி இல்லை இதுல வேலை செய்ய. ஒரு அரசாங்கமே சில ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கிறாங்க. ராணுவத்துல சில ஸ்ட்ரக்சர், சில வழிமுறைகள், பயிற்சியில பல ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கிறாங்க. அதன்படி நடக்கணும், கீழ்ப்படியணும். 3 minutesல நீ தயாராகணும். உனக்கு 7 மணிக்கு உனக்கு 7:03 இருக்கணும்னா நீ கட்ட 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 கட்டன்னு குளிச்சுட்டு 3 நிமிஷத்துல தலையை வாரிக்கிட்டு அப்பவும் முடியெல்லாம் கரெக்டா வச்சுட்டு அந்த கோட் வீட்டில் போட்டு பர்ஃபெக்டா வந்து அந்த 3 நிமிஷத்துல வந்து அப்படி நிக்கணும் அந்த கிரவுண்ட்ல. அதுதான் மிலிட்டரி ட்ரைனிங்.
ஏன்னா நீ யுத்த களத்துல நிக்கக்கூடியவன், நீ எப்பவுமே தயாரா இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், இந்த தேசத்தை, இந்த பட்டணத்தை நான் அக்கினியினால சுட்டெரிக்க போறேன், நீ திரும்பி பார்க்காத. யாருக்கு சொன்னாரு? லோத்துக்கு சொன்னார், அவருடைய மனைவிக்கு சொன்னார், அவருடைய 2 பிள்ளைக்கு சொன்னார். சொல்லலன்னா பரவாயில்ல, ஓடிப்போ, திரும்பி பார்க்காத, நிக்காத. திரும்ப சொல்றாரு ஓடிப்போ, 2 முறை சொல்றாரு ஓடிப்போ, பின்னிட்டு பார்க்காத, சமபூமியில நிக்காத, மலைக்கு ஓடு. ஆனாலும் அவருடைய மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாக மாறினாள். இதுல என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? நீ விட்டு வந்த ஊரை நீ திரும்பி பார்க்காத, நீ விட்டு வந்த பாவ வாழ்க்கையை திரும்பி பார்க்காத, நீ விட்டு வந்த பழைய சுபாவமுடைய நண்பர்களை நீ திரும்பி பார்க்காத, நீ விட்டு வந்த சில பாவமான சூழ்நிலைகளில் இருக்கிற இடத்தை நீ திரும்பி பார்க்காத. ஏதோ தப்பி தெரியாம நீ ஆபிரகாமை விட்டு பிரிந்து நீ சோதோமுக்கு நீனா வந்த, நான் அனுப்பல, நீயா வந்த. ஆனாலும் நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஆபிரகாமின் தேவன், ஆகையால் ஆபிரகாமின் தேவனுடைய சந்ததியை காப்பாற்றுவேன் என்று நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆகையால் உன்னை காப்பாற்ற நான் 2 தூதர்களை அனுப்பியிருக்கிறேன். 2 ஊரை அழிக்கிறதுக்கு நான் வானத்திலிருந்து அக்னியை இறக்க என்னால முடியும், ஆனால் உன்னை காப்பாற்றுவதற்கு என் 2 தூதர்களை உன் வீட்டுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். அவரால் அக்னி ஊற்ற முடியும், தூதர்கள் போய்தான். ஆனால் அந்த 2 தேவதூதர்களும் லோத்தின் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அனுப்பப்பட்டார்கள். சில நேரங்களிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய காரியங்களை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாக மாறினாள். அவ ஊரை பார்த்தா, அவருடைய உடைமைகளை பார்த்தா, ஐயோ என் சொத்து போயிடுச்சு, ஐயோ நான் சேர்த்து வச்சிருந்த கட்டல், பீரோ, ஃப்ரிட்ஜ் போயிடுச்சு, ஐயோ என் நகைகள் போயிடுச்சு, ஐயோ என்னுடைய பணம் பத்திரங்கள் எல்லாம் வீட்டில் இருக்குது, எல்லாம் எரியுதே. லோத்து திரும்பி பார்க்கல, லோத்தின் பிள்ளைகள் திரும்பி பார்க்கல. ஆனால் லோத்தினுடைய மனைவி பின்னிட்டு பார்த்தாள், உப்பு தூணாக மாறினாள். டோன்ட் டர்ன் பேக்னா நீ பார்க்க கூடாது. ஆனா திரும்பி பார்த்தா 3 பேரும் தப்பிச்சிட்டாங்க, ஒண்ணு மட்டும் உப்பு தூணாக மாறிட்டான். நீ திரும்பி பார்த்தா, ஏன் திரும்பி பார்த்தா? எதற்காக திரும்பி பார்க்கணும்? சில நேரத்தில் நமக்கு சண்டை வந்துச்சுன்னா அவனை விட்டு நம்ம போனா திரும்பி பார்க்காம போவோம். கரெக்டா இல்லையா? வீட்டில் சின்ன சண்டை இருக்கும், அம்மா ஒரு சின்ன காரியம் சொன்னா டப்புன்னு பேக மாட்டிட்டு போயிட்டே இருப்போம், பின்னாடியே ஓடியாருவாங்க அம்மா. என்னன்னு, ஏலே அடியே அடியே சாப்பிட்டு போ, அடியே சாப்பிட்டு போ, திரும்பி கூட பார்த்து பதில் சொல்ல வராத, பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. அடியே அடியேன்னு வர்ற பஸ் கூட வரும், ஓடி பார்க்கல, அப்ப கூட ஜன்னவழியை பார்க்க திரும்பி பார்க்கிறது. ரோஷம், கோபம் போயிட்டே இருக்கிறது, கீழ்ப்படியாதது. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல வச்சிருக்கிற இரக்கம் இருக்குதே. வேதம் அண்ணா என்ன அழகா சொல்லுது, அவர் கர்த்தர் அவர் மேல் வைத்த இரக்கத்தினாலே ஆண்டவர் இந்த பூமியிலிருந்து நம்மை ஆண்டவர் வேறு பிரித்திருக்கிறார். நம்முடைய கிராமத்திலிருந்து நம்மை வேறு பிரித்திருக்கிறார். நம்மள ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு, ஒரு திட்டத்தோடு தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். தாயின் கருவிலே நாம் பிறப்பதற்கு முன்னே தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ சும்மா சபையில வந்து உட்கார்ல, உன்னை கொண்டு ஆண்டவர் நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஆனா அந்த நோக்கத்தின் திட்டத்தையும் அந்த தெளிவையும் நீ பெறுவதற்கு இவ்வளவு நாள் லேட் ஆகி கொண்டிருக்கிறது. இரக்கம், நம்மேல் இரக்கமுடையவர், நம்மேல் அன்புள்ள தெய்வம். மனைவி திரும்பி பார்க்கிறான், ஐயோ போயிடுச்சு, அவளுக்கு ஆசை திரும்ப அவங்க ஊரு, ஐயோ அந்த வீடு, அவ விட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் பார்க்கிறா. நான் சொல்றேன், நீ திரும்பி பார்க்காம போயிருந்தா நீ எதையெல்லாம் இழந்தையோ அதை 1000 மடங்கு எங்க அப்பா உனக்கு கொடுக்க அவர் உண்மை உள்ளவரா இருக்கார்.
உன்னை இழந்துருச்சுன்னு நீ திரும்பி பார்க்காத. இனி உன் வாழ்க்கையில நான் சொல்றேன், hereafter you don't turn back, you leave it everything, எல்லாத்தையும் விடு. உன்னை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார், நீ திரும்பி பார்க்காத, சோதோமை பார்க்காத, பாவம் நிறைந்த இடத்தை பார்க்காத, நீ விட்டு வந்த பழைய வாழ்க்கையை பார்க்காத, நீ விட்டு வந்த தவறுகளை நீ பார்க்காத, நீ செஞ்ச அவமான காரியங்களை நீ திரும்பி பார்க்காத, உலகத்தை பார்க்காத. உலகத்துல இருக்கக்கூடிய சொத்து, சுகம், பணம், நகை, வைரம், வைடூரியம் எல்லாம் ஒரு நாள் அழியதான் போகிறது. எதையுமே யாருமே சாகும் பொழுது எதையுமே கூட கொண்டு வந்ததில்லை, கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. நீ வெறுங்கையோடு வந்தாய், நீ வெறுங்கையோடு போவாய். நீ அமனமாய் வந்தாய், நீ அமனமாய் போவாய். இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? எல்லாத்தையும் இழந்து போறாங்க, எதையும் நீ பெற்றுக்கொண்டு போவதில்லை. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், இதெல்லாத்தையும் இந்த உலகத்துல நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச, ஆனா பரலோகத்துல நீ கஷ்டப்படாம நான் உனக்காக சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன் ஆண்டவர். கரங்களை தட்டி ஆண்டவர், இந்த பூமியில கஷ்டப்பட்டு நீ வீடு கட்டின, ஆனா நானு கஷ்டப்பட்டு உனக்கு நான் வீடு கட்டி வச்சிருக்கிறேன். உன்னை நான் ஆசீர்வதிக்கிறது உனக்கென்று நான் ஒரு ராஜ்யத்தை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். இந்த பூமிக்குரிய கூடாரமாகி வீடு அழிஞ்சு போனாலும் கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்காக பரலோகத்தில் இருக்கிறது. 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே அன்று 1 வாசித்தால் உங்களுக்கு தெரியும். கூடாரம் என்று சொல்கிறார். கூடாரம் வீட்டை சொல்றாரு, நீ மாடி வீட்டுல இருக்கலாம், நீ குண்டு துளைக்காத வீட்டுல இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு அது கூடாரம். தட் இஸ் டேபர். கூடாரம் ஒரு டேபர்நாக்கிள் மாதிரி, சும்மா அப்பப்போ எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம், எந்த நேரத்திலையுமே நீ யூஸ் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கட்டி இருக்கிறது கூடாரம் இல்ல, மாளிகை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோ, சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். சிங்கார மாளிகை உனக்கு ஆண்டவர் பண்ணியிருக்கிறார். அவரோடு நீ நடக்க போற, அவரோடு இருக்க போற. பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாக மாறினாள். சில நேரத்துல நம்முடைய ஊரை திரும்பி பார்க்கிறது. ஆண்டவர் அந்த ஊர்ல இருந்து உன்னை அழைச்சார். ஆபிரகாமை ஊர் என்கிற தேசத்திலிருந்து அழைச்சார், திரும்பி அவன் போகல. உன்னை ஆண்டவர் அழைச்சிருக்கிற அழைப்பு உண்மையானால், உன்னை கர்த்தர் தேர்ந்தெடுத்தது உண்மையானால், உன்னை ஆண்டவர் தாயின் கருவிலே ஊழியத்துக்கு பிரித்தது உண்மையானால், ஆண்டவர் உனக்கு காட்டுகிற வழிகளும் திசைகளை நோக்கிதான் நீ பயணிப்பாய். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் உன்னை அழைச்சிருக்கிற அழைப்பு மேன்மையானது, மகத்துவமானது, உன்னதமானது, உயர்ந்தது. அந்த அழைப்பை நீ தெரிஞ்சுக்கணும். இவ ஊரை பார்த்தா, ஊரை பார்த்து எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனா ஒருத்தன் இருந்தார், ஒரு ஊரையே விட முடியாத இந்த லோத்தனுடைய மனைவி. ஆனா ஆபிரகாம் ஊரை இல்ல, ஒரு தேசத்தையே விட்டான். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவன் சொன்னார், வாப்பா, ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்திலிருந்து மகிமையின் தேவன் பிரசன்னமாகி அழைத்த பொழுது, தன் தகப்பன், தன் சகோதரர் லோத்தனுடைய குமாரன் தன்னுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு பாபிலோனில் இருக்கிற கல்தேர் என்கிற பட்டணத்தை விட்டு மகிமையின் தேவன் காண்பிக்கிற அந்த கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு ஊரை விட்டான், உடைமைகளை விட்டான், உறவுகளை விட்டான், உற்றாரை விட்டான், அயலகத்தாரை விட்டான், தேசத்தை விட்டான். எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தர் காமிக்கிற தேசத்துக்கு போனான். திரும்பி பார்க்கல. பைபிள் சொல்லுது, அவர் திரும்பி போயிருக்கிறது, அவருக்கு சமயம் இருந்தும் அவர் போகவில்லை. ஆபிரகாம் அந்த தேசத்துல திரும்பி அவரால் போயிருக்க முடியும், அவருக்கு சமயம் இருந்தும் அவர் போகவில்லை. ஏன்? ஆண்டவர் அழைச்ச அழைப்பிலே அவர் எங்கே என்னை வைக்கிறாரோ, எங்கே நிறுத்துகிறாரோ, அங்கே நான் கடைசி வரைக்கும், நான் மரண பரியந்தம் தேவன் நிறுத்துகிற இடத்திலே, அந்த ஸ்தலத்திலே, அந்த மையத்திலே இருந்து என் ஆண்டவர் சொல்லுகிற ஊழியத்தை நான் செய்வேன். ஆபிரகாம் செய்தான். ஒரு ஊரையே விட்டான் ஆபிரகாம். சிலவங்களெல்லாம் சின்ன ஊரையே விட முடியல, ஆனா ஒரு தேசத்தையே விட்டான்.
அதனாலதான் கர்த்தர் அவனை தேசத்தை விட்டவனுக்கு ஒரு தேசத்தையே தந்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு தேசத்தையே தந்தார். அவளுக்கு லைஃப் போச்சு, இவனுக்கு லைஃப் ஆரம்பமாயிடுச்சு. நிறைய பேருக்கு லைஃப் போறது காரணம் கீழ்ப்படியாது. ஒரு லைஃப் குட்டிச்சோரா போறது காரணம் கீழ் திரும்பி பார்க்கிறது. விட்டு வந்த இடம், விட்டு வந்த கொமரா, விட்டு வந்த சோதோமை திரும்பி பார்க்கிறது. இன்னும் பூரண மனம் திரும்புதல் உனக்குள் இல்லை. பூரணமான தேவ சித்தம் இன்னதென்று உனக்கு அறிய முடியவில்லை. ஆவில குதிக்கிற, அந்நிய பாஷையில பேசுற, ஆனால் தேவனுடைய மகத்துவங்களையும் சத்தியங்களையும் ஆழங்களையும் வெளிப்பாடுகளையும் தேவ சித்தங்களையும் உன் மனதிலே புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை, மனப்பக்குவம் இல்லை. காரணம், நீ சுயநலத்தோடு தேவனை ஆராதிக்கிறாய். உன் சுய சிந்தையோடு உன் சுய சித்தத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆகையால் தேவ சித்தம் உன் வாழ்க்கையிலே நிறைவேறுவதை உன்னால உணரவும் முடியாது, உன்னால அனுபவிக்க முடியாது, அதை உன்னால விவரிக்கவும் முடியாது. ஆமென். ஒரு சிறிய ஊரையே விட முடியல, தேசத்தை விட்டான். தேசம் விட்டவனுக்கு வாழ்க்கையை தந்தான். ஆனா தேசத்தை திருப்பி வாங்க வாழ்க்கையே போச்சு. பின்னிட்டு பார்த்தா பிணமாய் நின்றாள். அப்படியே ஸ்பாட்ல உப்பு தூணாக மாறிவிட்டார். நான் 4 முறை லோத்தினுடைய மனைவியை நான் பார்த்திருக்கிறேன். உயிரோடு இருக்கும்போது, செத்த பிறகு பார்த்திருக்கிறேன், தூணை பார்த்திருக்கிறேன். நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போகும் பொழுது லோத்தினுடைய மனைவியினுடைய சிலைய தூணை நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். அப்படியே திரும்பி நின்றவ அப்படியே நிற்கிறான். ஆமென். ஆண்டவர் கொடுத்த பெரிய பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறவர்களை, கொமராவை நான் பார்க்கல, சோதோமை பார்க்கல, லோத்தினுடைய மனைவியினுடைய நிலைமையை நான் பார்த்துட்டு வந்தவன். அப்படியே இன்றைக்கும் பல ஆண்டுகள் தூணாகவே நிற்கிறாள். கீழ்ப்படியாதவர்களை ஆண்டவர் அப்படிதான் சில நேரங்களில் ஒப்பு கொடுக்கக்கூடிய நிலைமை மாறிவிடுகிறது. இரண்டாவது, பின்னிட்டு போனாள். யார்? ரூத் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாக மாறிட்டா. ஒரு ஊரையே விட முடியாத லோத்தி மனைவியின் வாழ்க்கை உலகத்தை திரும்பி பார்க்கிறது. இப்போ பின்னிட்டு போனாள். எடுத்து வாசிங்கள், வாசிங்க. 1:8. நகோமி தன் 2 மருமக்களோடு நோக்கி நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். நல்ல என்ன கவனிங்க, உங்க தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வார். கவனிங்க பிரியமானவர்களே, ஒரு பெண்ணு பின்னிட்டு பார்த்து பிணமாய் நின்றாள். இன்னொரு பெண்ணு பின்னிட்டு போனாள். நகோமிக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். மக்லோன், கிடியோன் என்ற 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த 2 பேருக்குமே இவங்க பெத்லகேம்ல அவங்களுக்கு பஞ்சம் வந்ததுனால பஞ்சத்துக்காக பிழைப்பை தேடி பெத்லகேம் என்கிற அப்பத்தின் வீட்டை விட்டு பக்கத்தில் இருக்கிற நாடு மோவாப்புக்கு போறாங்க. எதற்கு என்றால் பஞ்சத்திலே பிழைப்பு நடத்துவதற்காக போகிறாங்க. போகிற வழியிலே அவருடைய புருஷன் இறந்து போய்விடுகிறான். அவள் விதவையாகி விட்டாள். 2 பசங்களுக்கு அந்த மோவாப் தேசத்திலே பெண்ணை எடுக்கிறா. ஒருத்தி பேரு ரூத்து, ஒருத்தி பேரு ஓர்பாள். என்னவா? ஓர்பாள். இந்த ரூத்தை 2 பேரும் தன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறாங்க. ரூத்தும் ஓர்பாளுடைய கணவனும் இறந்துடுறாங்க. இப்போ அம்மாவும் விதவை, 2 பிள்ளைகளும் விதவை, 3 பேருமே விதவை, 3 பெண்களும். சொல்றா, எம்மா நான் என் தேசத்துக்கு நான் திரும்பி போகலான்னு நான் முடிவு எடுத்துட்டேன். நீங்க 2 பேருமே உங்க தாய் வீட்டுக்கு நீங்க என்ன செய்யணும்? நீங்க திரும்பி போயிடுங்க. நீங்க என்ன செய்ய வேண்டாம், இனி உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். என்ன அருமையான மாமியார்!
நகோமிக்கு ஒரு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். உற்சாகமா தட்டுவோம். நகோமி எவ்வளவு ஒரு நல்ல ஒரு தாய், எவ்வளவு அற்புதமான ஒரு மாமியார். தன் 2 மருமகளை பார்த்து சொல்லுகிறாள், அம்மா என் பிள்ளைங்க 2 பேரும் இறந்துட்டாங்க, நீங்க விதவை ஆயிட்டீங்க. என் வீட்டுக்காரர் இறந்து நானும் விதவை ஆயிட்டேன். இனி நம்ம 3 பெண்கள். நீங்க சின்ன பிள்ளைங்க, எனக்கு வயசு ஆயிடுச்சு, எனக்கு திருமணம் வேண்டாம். ஆனால் நீங்க வாலிப பிள்ளைகள், நீங்க திருமணம் பண்ணிக்கணும். அதனால எனக்கு இவ்வளவு நாள் செத்தவங்களுக்கும் நன்மை செஞ்சீங்க, உங்க வீட்டுக்காருக்கும் நல்லவனா இருந்தீங்க, உங்க வீட்டுக்காரர் செத்த பிறகும் எனக்கும் நீங்க நன்மை செஞ்சீங்க. மருமகள் என்றால் சும்மா ஆவியில நிரம்பிக்கிட்டு இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டு ஒளியின் தூதன வேஷத்தை தரிச்சுக்கிட்டு தத்துக்கா புத்துக்கான்னு ஆடக்கூடாது. உன் வாழ்க்கையில் இருக்கிற அசுத்த குணத்தை கலட்டு ஃபர்ஸ்ட். இங்க சொல்றாரு, நீங்க என் பிள்ளைகளுக்கு தயவு செஞ்சீங்க, நன்மையா இருந்தீங்க, எனக்கும் நன்மை. என் பிள்ளைங்க செத்த பிறகு எனக்கு நீங்க முகம் காட்டல. அதனால கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே போய் நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டு 2 பேரும் 3 பேரும் 3 ஸ்திரீகளை ஒன்னா சேர்ந்து கட்டி பிடிச்சுக்கிட்டு முத்தமிட்டு அழுகுறாங்க. அன்பு, பாசம், சிநேகம் எவ்வளோ வேதத்தினுடைய காரியம். நீங்க நகோமி, ஓர்பாள், ரூத்தை முன்னாடி நிறுத்தி கற்பனை செய்து பாருங்கள். ஒரு சினிமாவை பார்க்கறது மாதிரி இருக்குது. 3 பேருடைய புருஷனும் செத்துட்டான், 3 பேர் விதவை. மாமியார் சொல்றா, மா நீங்க சின்ன பிள்ளைங்க, உங்க வீட்டுக்கு திரும்பி போயிடுங்க, உங்க அம்மா அப்பாட்ட போயிடுங்க. நீங்க கல்யாணம் பண்ணி நீங்க போற வீட்டுல கர்த்தர் உங்களை சுகமா நீங்க நல்லா வாழணும், பிள்ளைங்களா நல்லா இருக்கணும்னு அந்த நகோமி வாழ்த்துறா. அதற்கு நகோமி, என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள் 3 முறை சொல்றா. கோ பேக், திரும்பி போ, திரும்பி போ, திரும்ப போ, 3 முறை சொல்றா. திரும்பி போங்கள். 14ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத் அவளை விடாமல் பற்றி கொண்டாள், பின்னிட்டு போனாள். லோத்தின் மனைவி எதற்காக? ஐயோ உலகத்தை திரும்பி பார்த்தா, ஊரை விட்டுட்டேன், உடமையை விட்டுட்டேன் பார்த்தா. இந்த ஓர்பாள் பின்னிட்டு போனாள். தனக்கு ஜாதி ஜனம் உறவுதான் முக்கியம்னு போயிட்டான். தட்டுங்களா ஐயா. ஓர்பாளுக்கு எனக்கு ஜாதி, என் ஜனம், என் ஊரு, என் மக்கள் தான் முக்கியம். முத்தமிட்டு விடை பெற்றாள். அநேகர் அப்படிதான். எனக்கு என் ஜாதி, என் உறவு, என் சொந்தம், என் பந்தம், இதுதான் எனக்கு முக்கியம் என்று சிலர் விட்டு விலகி போய்விடுவார்கள். ஆனால் எந்த சூழலிலும் நாம் எப்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ரூத்தினிடத்திலே கற்றுக்கொள்ளலாம். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கு, தன் தேவர்களிடத்துக்கு திரும்பி போய்விட்டால் நீயும் உன் சகோதரியின் பிறகு திரும்பி போ. சின்ன வயசு செல்லங்களா, கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க மாமியார் வாழ்த்துறா. போயிடுங்க, திரும்பி போ, போயிட்டா பாரு நீ போ. அதற்கு ரூத் சொல்றா, நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். திரும்பி போன்ற வார்த்தை நீ சொல்லாத. எனக்கு எங்க வீட்டுக்கு போன்னு சொல்லாத, எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போன்னு சொல்லாத. ரூத் சொல்றா, என்னோடு பேச வேண்டாம், அதை மட்டும் பேசாதீங்க, எனக்கு கோபம் வந்துடும். என் வீட்டை விட்டு நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன், திரும்பி என் வீட்டுக்கு போக சொல்றேன். நோ, நீர் போகும் இடத்திற்கு நான் வருவேன். ரூத் என்ன சொல்றா? நீ போற, நீ எங்க போற? பெத்லெகேம் போற, நானும் பெத்லெகேம் வருவேன். நானும் அப்பத்தின் வீடாகிய பெத்லெகேமுக்கு வருவேன். நீ தங்குற இடத்துல நானும் தங்குவேன். உங்க ஜனங்க தான் இனி ஏன் ஜனங்க.
உங்க சொந்தம் பந்தம் தான் எனக்கு சொந்தம். உங்க அம்மா அப்பா உறவு முறைகள் தான் எனக்கு உறவு முறை. என் சொந்தம் உம்முடைய தேவன் தான் என் தேவன். ஃபர்ஸ்ட் முறை ஆண்டவர் ஏத்துக்கிறார். மோவாபின் பெண்மணி சொல்றா, எல்லாத்தையும் சொல்றதோட ஹைலைட், உன் கடவுள் தான் என் கடவுள். நீ மரணம் அடைகிற இடத்துல நானும் அங்க மரணம் அடைவேன், அங்க அடக்கம் பண்ணப்படுவோம். மரணம் இல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு பிரித்தால் கர்த்தர் அதிகமா எனக்கு செய்ய கடவார். அவள் தன்னோடு கூட வர மன உறுதியை கண்டு அப்புறம் ஒன்றையும் பேசவில்லை. மன உறுதி. ஒருத்தி ஊர் தான் முக்கியம் பின்னிட்டு பார்த்து போயிட்டா. ஒருத்தி உறவுதான் முக்கியம், என் ஜாதி ஜனம்தான் முக்கியம். ஆபிரகாம் என் ஜாதி ஜனம் என் ஊர் முக்கியம் என்றால் இன்னைக்கு ஆபிரகாமினுடைய பெயர் பைபிள்ல இருந்திருக்காது. விசுவாசத்தின் தந்தை என்ற பெயர் ஆபிரகாம் இருந்திருக்காது. ஆபிரகாமுடைய மகத்துவம் இன்னைக்கு இருந்திருக்காது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று. ஆபிரகாமின் தேவனாலே தேவன் பேசுவதற்கு அவர் வெட்கப்படாமல் மகிழ்ச்சியாய் சந்தோஷப்பட்டார். என் ஆபிரகாமின் தேவன் ஏன் சொன்னார் தெரியுமா? என் ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டு வந்தான், என் கூட ஊரை விட்டான், உறவுகளை விட்டான், எல்லாத்தையும் விட்டான், தேசத்தை விட்டான், எல்லாத்தையும் விட்டான், நான் கூப்பிட்ட இடத்துக்கு வந்தான். அதனாலதான் நான் ஆபிரகாமின் தேவன் என்று நான் மார்த்தட்டி சொல்லுகிறேன் என்றார் ஆண்டவர். அல்லேலூயா. சொன்னார், நான் ஆபிரகாமின் தேவன். ஆபிரகாம் நான் தேவன் சொல்ல, ஆபிரகாமின் தேவன். அது மட்டுமல்ல, ஈசாக்க பலி கொடுக்கிறதுக்கு அவருடைய பிள்ளை என்று பாராம ஆண்டவர் கேட்டார், உன் பிள்ளைய பலி கொடுன்னு. கொண்டு போய் பலி கொடுக்க போறான், கத்திய ஓங்கிட்டான். ஆண்டவர் சொல்றார், வானத்திலிருந்து ஆபிரகாமை பிள்ளையை எதுவும் செஞ்சிடாத, கத்தியை கீழே போடுனாரு. அதுல இருந்து ஆண்டவர் சொல்றாரு, நான் ஈசாக்குக்கு நான் தேவன். ஐயா தட்டுங்க ஐயா, உற்சாகமா கட்டி உற்சாகமா, நான் ஈசாக்குக்கு நான் தேவன். அதுக்கப்புறம் ஈசாக்குக்கு பிறந்த ஏசா யாக்கோபுல யாக்கோபு திருடன் தான், ஏமாத்துக்காரன் தான். அவர் லாபான் தன் மாமா வீட்டுக்கு பாதாம் ஆரானுக்கு ஓடி போகும்போது வனாந்திரத்திலே தேவதூதனை சந்திக்கிறான். இரவெல்லாம் அவனோட போராடுகிறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை விடுவதில்லை என்று சொன்னார். நான் திருடன் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ என்ன ஆசீர்வதிச்சு தான் போன, விடுங்கிருச்சு விடுன்றார் தேவதூதன். இல்ல, நான் உன்னை விட மாட்டேன். அங்க ஆசீர்வாதத்தை இரவெல்லாம் போராடி பெற்றுக் கொண்ட உடனே ஆண்டவர் சொன்னாரு, நான் இப்ப யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். நான் ஆபிரகாமின் தேவன். ஏன்னா ஆபிரகாம் விட்டு வந்ததுனால நான் அவனுடைய தேவன். ஈசாக்கு எனக்கு பலி செலுத்துறதுக்கு போனாலும் ஈசாக்கும் தன்னை அப்ப அர்ப்பணிச்சதனால் நான் ஈசாக்கின் தேவனாய் இருக்கிறேன். யாக்கோபு என்னை விடாமல் ஆசீர்வாதங்களை பற்றி கொண்டதனால் நான் யாக்கோபின் தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்றா ரூத், நான் உன்னை விட மாட்டேன், நீ போற இடத்துக்கு வருவேன். ஆனா ஓர்பாள் முத்தமிட்டு விடை பெற்றாள். இந்த அடிக்கடி முத்தம் கொடுக்கிறவங்கள நம்பிடாதீங்க. ஏதோ உன்னை வீழ்ச்சி அடைய செய்ய போறான்னு அர்த்தம். எதுக்கு எடுத்தாலும் முத்தம் கொடுப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் அழுவாங்க. இது ரெண்டுமே டேஞ்சர். எப்பவுமே அழுகுறவங்களும் டேஞ்சர், எப்பவும் முத்தம் கொடுக்கிறவங்களும் டேஞ்சர். ரொம்ப ஊமையா இருந்தா அதோட டேஞ்சர். சிரிச்ச முகத்தோட இருக்கணும், சீரியஸா இருக்கக்கூடாது. சத்தியத்தை ரொம்ப கவனமா கேட்கணும். பின்னிட்டு போனாள், பின்னிட்டு போனாள் ஓர்பாள். என் ஜாதி ஜனம் என் உறவு தான் முக்கியம் அப்படின்ட்டு போயிட்டான். கர்த்தர் உனக்கு அழைச்சா ஜாதி ஜனம் உறவு விட்டதை விட்டுட்டு வந்ததை திருப்பி நீ போயிட்டேன்னா உன்னை கடவுள் தெரிஞ்சுக்கல, உன்னை கடவுள் தெரிஞ்சுக்கல, உன்னை ஆண்டவர் தெரிஞ்சுக்கல. நீ அழைச்ச அழைப்புல நில். உன் ஜீவன் உயிர் போனாலும் நில். உன் ஆண்டவர் அமெரிக்கா போச்சுன்னா போ, கிளம்பி போயிட்டேரு. ஆண்டவர் லண்டன் போசனா போய்கிட்டேரு. ஆண்டவர் ஒரிசா போசனா போய்கிட்டேரு. என் ஆண்டவர் போசனார் போ. சுகமான வாழ்க்கையை விட்டு சுமையான வாழ்க்கையா இருந்தாலும் போ.
அது உனக்கு சுமையான வாழ்க்கை அல்ல, சுகமான வாழ்க்கையை உன்னை கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ ஆண்டுடைய சமூகத்துல இந்த மாசத்துல நிறைய பேர் வாக்குத்தத்தம்னு சொல்லுவாங்க. எனக்கு வாக்குத்தத்தமே வராது. வார்த்தையின்படி வாழு, வாக்குத்தத்தம் உனக்கு சுகமாய் மாறிவிடும். சிலவங்க எல்லாம் ரொம்ப பொய் பேசி இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், யோ பைத்தியக்கார, ஒரு வாக்குத்தத்தம் தான் உனக்கு கொடுக்குறாரா? ஏமாத்திட்டு நியூ இயருக்கு நான் எடுத்தேன், வாக்குத்தத்தங்கள் தாமதமானாலும் காலாவதியாவதில்லை. வாக்குத்தத்தம் தாமதமாகலாம், ஆனால் காலாவதி ஆவதில்லை, எக்ஸ்பயர் ஆகாது. ஒரு நாள் வாக்குத்தத்தம் இல்ல, என் வாழ்க்கையில் தினமும் எல்லா வசனமும் எனக்கு வாக்குத்தத்தமாய் தெரிகிறது. எல்லா வசனமும் எனக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. எல்லா வசனத்திலும் நான் வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்ளுகிறேன். எல்லா வசனத்திலும் ஆழ்ந்த உட்கருத்துக்களை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். ஓர்பாள் விடை பெற்றாள், பற்றி கொண்டாள். உறுதியா உறுதியா எல்லாம் கல்யாணம் ஆனா 3 நாள் கூட பொண்ணு வீட்டுக்காரன் புருஷனோட வாழ மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு ஏதாவது அழுது இழுது, உங்க மாமியார் உங்க அம்மா சரியில்லை, உன் தம்பி சரி, எப்படியாவது தனி கொடுத்தனும். என்ன கொடுத்தனும்? தனி கொடுத்தனும். போனதுக்கு அப்புறம் தான் அது குடிகார கூட்டமா மாறிடுச்சு. தனி குடித்தனத்துல எல்லா பாவமும் பிரவேசி. கூட்டு குடும்பத்துல ரொம்ப சேஃப். கூட்டு குடும்பமா நீ வாழ்ந்து பாரு. உன் தனி குடும்பத்துல உன் பிள்ளை, நீ துணி துவைக்கும் போது உன் பிள்ளைய துவைச்சுக்கிட்டே பார்க்கணும். குட்டியே இருக்கிறியா? சரி, அம்மா துவைச்சிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் சவுண்ட் இல்லாட்டினா செல்லாம் எங்க இருக்கிற, துணி அப்படியே வச்சுட்டு போய் சமையல் ரூம் எல்லாம் தேடுவான். ஐயோ பிள்ளை காணும். படிக்கட்டுல ஏறி போவான், திரும்ப அவனை பக்கத்துல வச்சு துணி துவைப்பான். கூட்டு குடும்பத்துல அப்படி கிடையாது. நீ துணி துவைச்சிட்டு இருந்தன்னா உன்னுடைய அத்தை எடுத்து மடியில வச்சிருப்பாங்க. அத்தை இல்லாட்டினா உன் ஓரத்தையும் எடுத்து வச்சிருப்பாங்க. சும்மா வீட்டுல ஜேன்னு எல்லா கண்ணுலயும் உன் புள்ள தென்ட்டே இருப்பான். அவன் ராஜா மாதிரி தான் வளருவான். கூட்டு குடும்பம், பாதுகாப்பு, சேஃப், செக்யூரிட்டி, சேஃப் ஜோன். அது நீ எங்க இருந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கணும் நீ முடிவு எடுத்துட்டேன்னா அது எங்க இருந்தாலும் மகிழ்ச்சியா தான் இருப்ப. எனக்கு பிடிக்கலன்னு ஒரு ஸ்டெப் எடுத்துட்டேன்னா நீ தனி குடும்பத்துல போனாலும் நீ நல்லா இருக்க போறது கிடையாது. அங்க கொண்டு போய் அவனை பைத்தியக்காரனாக்கி அவனை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு, பாஸ்டர் கொஞ்சம் ஜெபிக்கிறீங்களா, உன் தேவ சித்தத்தை நீ இழந்துட்ட. ஆமென். நீ தேவ சித்தத்தை இழந்துட்ட. லோத் அப்படிதான். ஆபிரகாமோட ஒழுங்கா இருந்தான். ஒரே இடத்துல தங்கி இருந்தாங்க, ஒரே இடத்துல வாசம், ஒரே இடத்துல சாப்பிட்டாங்க. அண்ணா செட் ஆகாதுன்னா என்ன சொன்னா? இனி என்ன ஆகாது? நீ செட் ஆகாதுன்னு உன் வாயில ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உன் கதை அன்னைக்கோட நாசமா போகுதுன்னு அர்த்தம். செட் ஆக்கிக்கோ. செட் ஆகாதுன்னு சொல்லாத, செட் ஆக்கிக்கோ. மாமனாரும் மாமியாரும் செட் ஆகல, செட் ஆக்கிக்கோ. இந்த ஃப்ரெண்ட் எனக்கு செட் ஆகும், செட் ஆக்கிக்கோ. செட் ஆகிற மாதிரி மாத்திரு, அல்லது மாறிடு, அல்லது மாத்திரு, அவனை மாத்திக்கோ. செட் ஆக்கிக்கோ. உனக்கு எங்கதான் செட் ஆகும்? நான் கேட்கிறேன், உனக்கு எங்கதான் செட் ஆகும்? செருப்பா ஜோடி செட் ஆகல, வேற ஜோடியை மாத்திக்கிறதுக்கு ஒரே வாழ்க்கை, ஒன்லி ஒன் லைஃப். செட் ஆக்கிக்கணும். இல்ல இந்த சர்ச்சுக்கு ஓசன்னாக்கு வந்தா பாஸ்டர் என்ன ரொம்ப திட்டுறாரு, செட் ஆயிக்கோ. செட் ஆயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வரும்போது வாரம் வாரம் ஒரேடியா இருக்கிறான், ஒரேடியா திட்டுறான், செட் ஆயிக்கோ. செட் ஆகாதான் நீ ஆக்கிக்கணும். கல்யாணம் ஆன உடனே சந்தோஷத்துல போவீங்க. என் வீட்டுக்காரன் நான் எதுல மடிச்சு வைக்க போறேன்? முந்தானையில. ஆனா ₹1 பில்லையா முந்தானியில போட்டு முடிக்கிறதுக்கு 60 கிலோ தூக்கி முந்தானியில முடிச்சா கிழிஞ்சிரும் புடவையே. சில அறிவில்லாத பெண்கள் சொல்றது, உன் புருஷனை முந்தானியில கட்டிக்கோ. 60 கிலோ முந்தானி தாங்குமா? ₹1 பில்லையா உன் புருஷன் 120 கிலோ. என்ன? இல்ல இல்ல இல்ல,
உன் முந்தாணியில கட்டிக்காத. அவனுக்கு ஏத்த மாதிரி பிள்ளை நீ செட் ஆயிக்கொண்ட வாழ்க்கையே செட் ஆயிடுச்சு. இந்த அறிவு கட்டவங்க படிச்சிருக்கிறேன்னு சொல்லி பெண்கள் வாழ்க்கையில தாயும் தந்தையுமே அவர்கள் வாழ்க்கை சீராக்கி சின்னாபின்னமாக்கி சிதைத்து ஊரு பேச நாரி நாற்றம் அடைச்சு ஒரு பாலை போல முத்தமிட்டு போகிறவர்கள். ஆனா ரூத் அப்படி இல்லை. சரி, எனக்கும் செட் ஆகாது. ஓர்பால் நினைச்சிருப்பா. ஆமா இல்ல, நீங்க எங்க போறீங்க அத்தை? இஸ்ரேல் போற. ஓ, அங்க போனா ஜூயிஷ் லாங்குவேஜ். ஐ டோன்ட் நோ ஜூயிஷ் லாங்குவேஜ். எனக்கு அந்த மொழி தெரியல. அங்க என்ன சாப்பாடு? இல்ல அங்க கோதுமை தான். ஓ, அது எனக்கு செட் ஆகாது. நாங்க அரிசி சாப்பிட்டு பழகிட்டோம், எங்களுக்கு அது செட் ஆகாது. அங்க போனா முக்காடெல்லாம், ஐயோ எங்களுக்கு இங்க முக்காடெல்லாம் செட் ஆகாது. மோவாப்ல அதெல்லாம் கிடையாது. ஆனா ரூத் சொன்னா நான் முக்காடு போட்டுக்கிறேன் அத்தை. என்ன சொன்னா? நான் முக்காடு போட்டுக்கிறேன், நான் பாஷையை கத்துக்கிறேன், நான் கோதுமையை சாப்பிட்டுக்கிறேன். மாமியா சொல்றா ரூத் கிட்ட, அம்மா நம்ம நேத்து தான் வந்தோம், சாப்பாடு ஒண்ணும் இல்லை. அதோ எதிர்க்க தெரியுது போவாஸ் வயல், கோதுமை இருக்கிறாங்க, நீ போ. கீழே சிந்தும், கட்டி எடுத்துட்டு போன கீழே கோதுமை சிந்தும். அந்த சிந்தர அந்த கோதுமை கதிர்களை பொறுக்கிட்டு வா. சரி அத்தை, செட் ஆயிட்டா. அத்தையோட செட் ஆயிட்டா. அத்தை அப்படி இப்படிதான் இருப்பாங்க. மச்சனா அப்படி இப்படிதான் இருப்பாங்க. மச்சனோட செட் ஆகக்கூடாது, அத்தையோட செட் ஆயிடும். மச்சினியோட செட் ஆகக்கூடாது, மாமனாரோட செட் ஆகக்கூடாது. மாமியாரோட மருமக செட் ஆயிடும், மருமக மாமனாரோட செட் ஆயிடணும், மாமியாரோட செட் ஆயிடக்கூடாது. சில கூஜா தூக்கிட்டு பொம்பளை பின்னாடி போவோம். சொல்லுங்க, நம்பர் 1 ஃப்ராடு பசங்க. கெத்தா இருக்கணும். சாப்பாட்டுக்கு வழி இல்லாட்டினாலும் நம்முடைய இதை விடக்கூடாது, நம்முடைய விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. நான் ஆராதிக்கிற தேவன் உலகத்துல பெரிய ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவரை கூட நீ செட் ஆயிட்டு எல்லாம் செட் ஆயிடும். ஆமென். மாமிசம் தேவனோட செட் ஆகாது பாப்பா. ஆவி மட்டும்தான் ஆவியானவரோட செட் ஆகும், மாம்சம் செட் ஆகாது. ஆவி மாம்சத்துக்கு விரோதம், மாம்சம் ஆவிக்கு விரோதமா பகையா இருக்கு. சொல்றா நீ போ, அங்க போய் நீ என்ன செய்யற? 2ஆம் வசனத்துல சொல்றா, நீ போ. 5ல நீ போய் வயல்வெளியில் அறுக்கிற பிறகு பொறுக்கிக்கோ. 3ஆவது வசனம் 2:3 நீ போய் பொறுக்கு. என் குடும்ப பின்னணி என்ன தெரியுமா மாமியார? அத்தை, என்ன போய் கோதுமை இன்னொருத்தனுடைய நிழல்ல போய் வாங்கி போடுறது வக்கு கிடையாது. நான் பொறுக்கி உனக்கு சோறு போடணுமா? நான் பொறுக்கியான்னு கேட்கல, பொறுக்குனா. ஹலோ, பெரிய சப்ஜெக்ட் வெளிப்பாடு வரும்போது பொறுக்குனா நோட் பண்ணிக்கோங்க. பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எரிமலேக்கின் வம்சத்தான் ஆகிய போவாஸ். மாமனார் இறந்துட்டார்ல, நெருங்கிய சொந்தக்காரங்க எல்லாம் பங்காளிங்க நிலத்துல போய் பொறுக்கிறான். அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவளை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அதற்கு கர்த்தர் உம்மையும் ஆசீர்வதிப்பாராக. பின்பு போவாஸ் அரூர் மேல் கண்காணியாக வைக்கப்பட்டதன் வேலைக்காரன், இந்த பெண் பிள்ளை யாருடையவள்? யார்ப்பா இது? புதுசா பார்க்க. அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன், இவன் மோவாப் தேசத்து நகோமியோடு கூட வந்து மோவாப்பிய பெண். என்ன சொல்றான்? ஜாதி வேற, மொழி வேற, தேசம் வேற, கல்ச்சர் வேற. இவன் கேட்கிறான், இவன் ஜூயிஸ், அவன் வேற. கேட்கிறான், யார் இது? இல்ல, உங்க சொந்தக்கார எலிமெலேக் செத்துட்டார்ல, அவன் பையனுடைய மருமகன். அப்படியா? அறுக்கிறவளுக்கு பிறகு அரிக்கட்டிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். என்ன அழகான ரூத். அவ சொல்றா, நான் பின்னாடி போறேன், இல்ல கீழே கிடக்கு, நான் கொஞ்சம் பொறுக்கிக்கலாமா? ரெக்வஸ்ட் பண்றான். கீழே கிடக்குது, யாருனாலும் பொறுக்கிக்கலாம். அவகிட்ட இருக்க உத்தம குணம் நான் எடுத்துக்கலாமா? என்ன அழகான ஏங்க, நல்ல குணம் நம்ம நினைச்சா நம்ம கிட்ட இருந்து வருங்க.
நினைக்கலன்னா நம்மகிட்ட கெட்ட குணம் தாங்க இருக்கும். நாம பிரதிபலிக்கிறவளாய் நான் மாற வேண்டும். நான் நல்ல பிள்ளையா நான் மாறணும். நீ வந்து முடிவெடுத்துட்டு நீ நல்லா தாங்க மாற முடியும். அவன் என்னடி பெரிய பெரியதா என்ன அப்படின்னா நீ அப்படிதான் இருப்ப கடைசி வரைக்கும். என்ன இப்ப யாரு பார்த்தாலும் என்னன்னு தான் கேட்கறேன். இந்த செல்போனை பார்த்து பைத்தியம் ஆயிட்டாங்க. என்னெல்லாம் என்னன்னு கேட்பாங்க. என்ன ஸ்டைல் மாறிடுச்சு. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கி கொள்ள வேற வயலுக்கு போகாத. நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லா வயலுக்கும் போகாத. ஏன் வயல்ல வேற வயலுக்கு போகலை, விடத்தை விட்டு போகாமல் எங்கே ஊழியக்கார பெண்ணோட இரு. நீ அறுபருக்கும் வயலை நீ பார்த்த பிறகு போ, ஒருவனையும் உன்னை தொடாதபடி. நான் வேலைக்காரங்களை பத்திரண்டா, அரிகட்டியே தூக்கிட்டு போனாலும் நீ அமைதியாடுறான்ட்டார். என் வயல் அவ பொறுக்கிக்கிட்டோம், வேற எங்கேயும் போக கூடாது, அறுக்கிற வரைக்கும் இங்கே இருந்துட்டாரு. சாயங்காலம் கொண்டு போய் மாமியார் கிட்ட கொடுக்குறா. அதை தட்டி அதை எடுத்துட்டு போய் 4 படி 5 படி கொண்டு போய் கொடுக்குறா. எங்க போனேன் போவாஸ் நிலத்துக்கு, என்ன சொன்னாரு? இல்ல எனக்கு இப்படி சொன்னாரு. நாளைக்கு சாயங்காலத்துல நல்லா குளிச்சு, மாமியார் கொடுக்குற ஐடியா பாருங்க, நல்லா குளிச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணி நீ என்ன செய்யணும்? யார்கிட்ட போகணும்? எங்க போகணும்? நீ அங்க போய் 3வது வசனம் 3:3 நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு அந்த களத்துக்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீர்மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்ப்பட. என்ன என்ன அருமையான மாமியார். தப்பா நினைப்பாங்க, தப்பு இல்லைங்க. தன் மாமியார் மருமகளை தன் மகளாகவே எண்ணினாள். மருமகளை பார்க்கவே இல்லைங்க, மருமகளை பார்க்கல. எப்போ அவன் புருஷன் செத்தானோ அப்போவே மருமகள் என்ற எண்ணத்தை விட்டு தன் மகள் என்று அவள் ஏற்றுக்கொண்டான். மகளா பார்த்தீங்கன்னா உன் மனம் உருகும். நீ மாமியாரா பார்த்த மருமகனா பார்த்தா உன் மனம் உருகாது. அது சொல்றா, என்ன சொல்றா? போ குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கோ, அந்த நேரத்துல போய் ஒளிச்சுக்கோ. அவர் நைட்டு படுப்பார். என்ன செய்யற? தப்பான கதை மாதிரி போது போல இது. போய் படுத்துக்கோ, ஒளிச்சுக்கோ. அவர் நைட் சாப்பிட்டு படுத்துக்குவார். கால் மாட்டுல போய் படுத்துக்கோ, காலு மாட்டுல போய் படுத்துக்கோ. பாதி ராத்திரியில அவன் தண்ணி குடிக்க ஏந்திரிப்பான். யாருமா நீ கேட்டா, நான் இன்னார்னு சொல்லு. உன் போர்வையின் மேல் விரி. போர்வை விரிக்கிறது எதுக்கு அடையாளம்? அணைத்துக் கொள்வதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு, அங்கீகரிக்கிறதுக்கு, அடையாளத்திற்கு. போர்வை அன்பை குறிக்கும், அணைப்பை குறிக்கும், பாசத்தை குறிக்கும், அடையாளத்தை குறிக்கும், கவனத்தை குறிக்கும். அது மட்டுமல்ல, அக்கறையை குறிக்கும். கரெக்ட்? உங்க பிள்ளை அப்படியே குடுக்கிற இந்த நடுங்க நான் என்ன பண்ணுவேன்? பக்கத்து வீட்டு பையனுக்கு போய் போற வச்சுட்டு போடுவேன். யார நீ போத்து விடுவேன்? ஓம் பையன். ஐயோ இறான்னு பெட்ஷீட் எடுத்துட்டு போய் 3வது தெருவில் இருக்கிற முத்துசாமி போய் போத்துவியா? பக்கத்தில் இருக்கிற ஓம் புள்ள குளிர்ல நடுங்கிறான். போக்குறது எதுக்கு அடையாளம்? பாசத்துக்கு. கரெக்டா இல்லையா? அன்பு. ஐயோ என் பிள்ளை அவ குளிர் தாங்க மாட்டான். போட்டு கோடி வீடி போட்டு அவனுக்கு போய் படுத்துக்கோ. பாதி ராத்திரில கேட்பான், யாருமா நீ? 9வது வசனத்துல பாதி ராத்திரில அந்த மனுஷனாரு அருண்டு திரும்பி அந்த ஸ்திரீ பாதத்தை படுத்துறதை கண்டு நீ யார் கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளர் ரூத். நீர் உம்முடைய அடியாளர் மேல உம்முடைய போர்வை விரியும். நீர் சுதந்திரவான். என் மேல போர்வை. நீ தான் எனக்கு அடுத்தது, எனக்கு கணவனா ஆகணும். நீ தான் ஆகணும். நீ தான் அடுத்தது சுதந்திரவாளி. அதற்கு அவன், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். நீ தரித்திரருக்கு ஐஸ்வர்யவானமாகிய வாலிபருக்கு பிறகு போகல. என் முந்தின நற்குணத்தை பார்த்து உன் பிந்தின நற்குணம் உத்தமாய். அப்படின்னா ஒரு வயசானவர். நீ வாலிபருக்கு பின்னாடி போல என்கிட்ட வந்திருக்கிறன்னா அவர் யாரு? பைபிள் அப்படிதான் படிங்க. யார் அவரு? நீ வாலிபர்களுக்கு பின்னாடி போலியே,
கொஞ்சம் வயசுல மூத்தவர் தான். ஒரு விரி பிரச்சனை இல்லை. இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதை எல்லாம் செய்வேன். நீ குணசாலி. நீ யாரு? குணசாலி. வாசிங்க 4ஆம் அதிகாரம். அவருக்கு 2 பேரும் கல்யாணம் ஆயிடுது. உடனே ரொமான்டிக் வந்துருது. திருமணம் பண்ணிக்கிறாங்க. பண்ண பிறகு 4:10 அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்க சகல ஜனங்களும் மூப்பர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சி. உன் வீட்டில் வருகிற மனைவி கர்த்தர் இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலையும் லேவியாளை போல வாழ்ந்திருக்க நீ எப்பாபிராமத்தில் பாக்கியவனாய் இருந்து பெத்லெகேமில் புகழ் பெற்றவருக்கு கடவாய். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவனுக்கு மனைவியானால் அவனிடத்தில் பிரவேசித்தவன் கர்ப்பவதியாக ஆண் பிள்ளை பெற கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். அப்பொழுது ஸ்ரீ நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகவில்லை. இன்று கர்த்தர் உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு சோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலில் பிரபலமா இருக்க கடவுள். எல்லாம் வாழ்த்துறாங்க. 2 பேர் கல்யாணம். ரூத்துக்கும் போஸ் கல்யாணம். ஒரு குழந்தை பிறகு ஓபேத்துக்கு பிறந்தது ஈசாக். ஈசாக் பிறந்தது தாவீது. தாவீதின் சந்ததியில வந்தது இயேசு கிறிஸ்து. பிரபலமானவர். சந்ததியில தான் பிரபலமானவர் வர போறார். ஆமென். இரண்டு புருஷர்கள். அவளுக்கு 2 புருஷர்கள். ரூத்துக்கு போவாஸுக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. இப்போ ஒரு வீட்டுக்காரர். 2. அந்த 2 புருஷனுடைய வயிற்றுல அந்த சந்ததியில ரூத்து, ஓபேத், ஈசாக், தாவீது சந்ததியில இயேசு வர்றார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாம். சரித்திரம் எங்க வருது? சந்ததி எங்க வருது? பின்னிட்டு போனாள், பின்வாங்கி போனாள். ரூத்தை பற்றி கொண்டதுனால அவ சந்ததியில தான் தாவீதின் சந்ததியில இயேசு பிறந்தார். நீ பார்க்கிறது தப்பா? அவருக்கு 2 புருஷன், ரூத்துக்கு 2 புருஷன். அவன் எப்படி நல்லவளா இருப்பா? அதெல்லாம் வாய் மூடிக்கிட்டு கர்த்தருக்கு தெரியும். தாமார் மாமனாரோட சேர்ந்தார். ஐயோ எவ்வளவு அந்த சந்ததியில இயேசு பிறந்தார். ராகாப் வேசி, அந்த சந்ததியில தான் இயேசு பிறந்தார். பெரிய சரித்திரம் இருக்கு. பைத்தியம் முடிச்சிருவீங்க சரித்திரத்தை சொன்னா. எப்படியா? கர்த்தர் சொல்றார், உங்க வாழ்க்கையில நீங்க ஊர்பாலை போல ஒரு ஜாதி ஜனன்னு போனீங்கன்னா நீங்க நாத்தம் அடிச்சு நாரி நாசமா போய் தெருவில் நின்று கடைசியில சொரிஞ்சுக்கிட்டு புண்ணும் இதுவும் வந்துக்கிட்டு பொய்ய பேசிக்கிட்டு பித்தலாட்டம் பேசிக்கிட்டு பின்னாடி பேசிக்கிட்டு வாழ்க்கை சரியில்லாத போனதே ஒரு பெரிய காரியம். அதுல ஒரு கேவலமான வாழ்க்கை. இன்னொன்னு சொல்றாரு 2 தீமோத்தேயு 4:10 பின்வாங்கி போனேன், உலகத்தை பார்த்து பின்வாங்கி போனேன். தேமா யாரு? தேமா யாரு? ஊழியக்காரன். யாரோட இருந்தவன்? பவுலோட இருந்தவன், ஊழியம் செஞ்சிட்டு இருந்தவன். திடீரென்று தேமா உலகத்தின் மீது ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான். பவுல் சொல்றார், எப்பா நல்லா ஊழியம் பண்ணிட்டு இருந்தான், தேமா என்னை விட்டு போயிட்டான். உலகத்து மேல ஆசை. சபைக்குள்ள கொஞ்சம் பேர் வருவாங்க, ஆரம்பத்தில் அச்சா புச்சா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னுவாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அல் 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 லூயா எல்லாம் என்ன ஆயிடும்? அல் 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 கொட்ட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா போய் அல் கொட்டு, அல் 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 நாய்க்குட்டி அல் கொட்டாயிடும். இந்த இயேசு எனக்கு என்ன செஞ்சார்? இந்த இயேசு உன்னை ரட்சித்தார். இந்த இயேசு உன்னை விடுதலையாக்கினார். இந்த இயேசு உன்னை வாழ வச்சார். இந்த இயேசு உன்னை வழிகாட்டினார். இந்த இயேசு உனக்கு வாழ்க்கையை தந்தார். இந்த இயேசு உனக்கு சமாதானத்தை தந்தார். தேமா பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து போயிட்டான். அப்படியானா உலக ஆசையில நீங்க மனசு வச்சிட்டீங்க,
கதை கந்தல். சாப்டர் க்ளோஸ். உலகம்னா என்ன? 3. மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் உலகம். உலகம்னா வேற ஒண்ணு நினைச்சுக்காது. பெருமையில விழுந்துட்ட, கண்களின் இச்சை, பாக்குறவங்க எல்லாம் லவ் பண்ண தோணும். ஜீவனத்தின் பெருமை. நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? நீ என்ன படிச்சிருக்க? 10th. நான் BA BL. நீ என்ன படிச்ச? நான் BSc. நீ BSc அவ்வளவு ஒன்றும் பெருசா இல்லையே. நான் MBS படிச்சிருக்கிறேன். நான் MBBS. நான் ஊசி பண்றேன், நான் இது பண்றேன். BSc இல்லாட்டினா டாக்டருக்கு MBBSக்கு வேலை கிடையாது. MBBS இல்ல, எல்லாமே கனெக்டடா தான் கடவுள் வச்சிருப்பாரு. படிப்பை கூட கனெக்டடா இருக்கும். எல்லாரும் உலகத்துல இருக்க மொத்த பேரும் லாயர்னு வச்சுக்கோ, திருடனே இருக்க மாட்டான். என்ன இருக்க மாட்டான்? ஒருத்தரை வந்து படி, இந்த உலகத்தை திருடனா இல்லாத ஊரா இருக்கணும்னா எல்லாரையும் வக்கீலா படிக்க வச்சிருங்க. 50 கோடி வக்கீலா படிச்சுட்டாங்கன்னா அங்க ஏவன் இல்ல, திருட இல்ல, கேஸ் இல்ல, சேஷன் இல்ல, தேவையில்லை. எல்லாருமே டாக்டர் ஆயிட்டா எவன் வாதாடுவான்? எல்லாம் போலீஸ் ஆயிட்டா. கடவுள் அவனுக்கு ஒரு வித்தியாசமான தொழிலை கொடுத்திருக்கிறார். செருப்பு தைக்கிறவங்கள போய் பாருங்க. காலையில குளிச்சு குளிச்சுட்டு அப்படியே பட்டன் அடிச்சுட்டு அப்படியே ஒயிட் ஷர்ட்ல அப்படியே ட்ரெயின் ஏறி வருவார் வீட்டுக்காரர். பார்த்தா பெரிய ஆள் மாதிரி அப்படியே நேரம் வருவார். அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல அப்படியே ஒரு ஒளிச்சு வச்சிருக்கிற ஒரு கொடையை எடுப்பாரு, அப்படி நிமித்துவாரு, 2-3 கல் வைப்பாரு, சின்ன பெட்டி பக்கத்துல இருக்கும், அதை பூட்டு திறப்பாரு, சட்டையை கழட்டி இப்படி மாட்டுவாரு, அப்படி 2 கால் மேலே உட்கார வச்சுட்டு அப்படியே வர்றவங்க செருப்பு வாங்கி தேய்ப்பாரு, திரும்ப பார்ப்பாரு, தேய்ப்பாரு. எவ்வளவு சார்? 10 ரூபாய். மகிழ்ச்சியா இருப்பான். அவன் தொழில் அவனுக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்குது. தேய்க்கிறவன் இல்லாட்டினா நீ தேஞ்சு போயிடுவ. தேய்க்கிறவன் இல்லாட்டினா உன்னுடைய வாறு செருப்பெல்லாம் அப்படியே மூஞ்சி அப்படியே பல்லெல்லாம் இழிக்கிற மாதிரியே இருக்கும் செருப்பு. அதுக்கு பாலிஷ் போடுற வேணும். கரெக்டா இல்லையா? நீ நினைக்கிற செருப்பு தைக்கிறாரு, செருப்பு தைச்சவர் தான் வில்லியம் கேரி. இந்தியாவில் வந்து பல மொழிகளை கற்றுக்கொண்டு பைபிளை மொழி கொண்டு வந்து பைபிளை மொழிபெயர்த்தாரு. செருப்பு தைச்சவர். இன்னைக்கு பெரிய ஊழியக்காரர். மோடிஜி டீ வித்தார். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் 10 வருஷம். OPS டீ வச்சார், ஒரு முறை முதலமைச்சர் ஆயிட்டார். என்ன நினைச்சுக்கிறீங்க நீங்க? டீ வச்சவங்க நாட்டை ஆளுறாங்க. டீ வித்தவங்க, நீங்க டீ விற்கிறவங்கள பார்த்து சீன்றீங்க. கடவுள் யாரையும் நீ செய்யற தொழில உண்மையா இருந்தா அவங்களை தூக்கிட்டு போய் மேல வைப்பார். ஆமென் சொல்லுங்க. தொழிலை பார்த்து பழகக்கூடாது, கல்வியை பார்த்து பழகக்கூடாது, அழகை பார்த்து பழகக்கூடாது. பழகணும்னு நினைச்சா பாசத்தை மட்டும்தான் பழகணும், மற்றதெல்லாம் வேஷம். ஆமென். தேமா உலகத்தின் மீது ஆசை வச்சு போயிட்டான். 3 காரியம் சொன்னேன். பின்னிட்டு பார்த்தாள், பின்னிட்டு போனார், பின் வாங்கி போனார். லோத்தின் மனைவி ஊரை பார்த்தா முடிஞ்சிடுச்சு. ஓர்பாள் முத்தமிட்டு விடை பெற்றான். ஜாதி ஜனத்தை பார்த்தா போ, அதோட அவளுடைய ரெக்கார்ட் க்ளோஸ். ஆண்டவர் ஓர்பாளை மூடு, லோத்தின் மனைவியை மூடு, ஃபைல வச்சிரு. ரூத் ஆண்டவர் கிட்ட வந்து, ரூத்தின் சந்ததியில இயேசு பிறகு ஃபைல் பெருசாயிட்டே போகுது. ஃபைல் பெருசாகுது. ரூத்துக்கு ஓபேத்து, ஓபேத்துக்கு ஈசாக், ஈசாக்குக்கு தாவீது, தாவீதுக்கு அப்படி இப்படி இயேசு அதுல வர ஃபைல் பெருசாயிட்டே அடிக்கிட்டு போறாங்க. ரூத்தினுடைய ஃபைல் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஓர்பாள்து கதை க்ளோஸ். லோத்தினுடைய மனை திரும்பி பார்த்தா அப்படியே அதுவும் க்ளோஸ். உன் ஃபைல் இன்னைக்கு கூட க்ளோஸ் ஆகணும். உன் ஃபைல் ஓப்பன் ஆகி பெரிய பெரிய ஃபைல் அப்படியே நீ ஆண்டருக்குள்ள இருந்தனா உன் பிள்ளைய ஆண்டர் பெரிய ஆளாக்குவார். அவன் பிள்ளை பெருசா, அவன் பிள்ளை பெருசு, அவன் பிள்ளை பெருசு, சந்ததி 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 ஃபைல் திறந்துகிட்டே போகும். நீ கடவுளுக்குள்ளன்னா அதோட க்ளோஸ். சாப்டர் அன்னைக்கு க்ளோஸ் பண்ணி தூக்கி பரணையில போட்டுருவான்.
12 வருஷம் அப்புறம் சிம்னியில் போட்டு எரிச்சிடுவாங்க. ஆனால் உன் ஃபைல் மட்டும் கண்டினியூ போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் லோத்து மாதிரி இருக்க மாட்டேன், லோத்து மனைவி மாதிரி இருக்க மாட்டேன், நான் ஓர்பாள் மாதிரி இருக்க மாட்டேன், நான் தேவா மாதிரி இருக்க மாட்டேன், நான் ரூத் மாதிரி இருப்பேன். கர்த்தர் உங்களை இந்த செய்தி மூலம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். God bless you.